ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 612 பார்ட் 2. ஓபன் பண்ணா சி பில்டிங்க காட்டுறாங்க. அங்கதான லூஃபி அந்த கார்பேஜ் டம்ப்ல மாட்டிட்டான். ஆனா என்னாச்சு, திடீர்னு அந்த மொமனசுகி கிளவுட்ஸ் எல்லாம் உருவாக்கி அவன் பாட்டுக்கு பிச்சுக்கிட்டு மேல வர ஆரம்பிச்சிட்டான். லூஃபி இதாண்டா நல்ல சான்ஸ்னு சொல்லிட்டு அவனை புடிச்சுக்கிட்டான். அவன் முடிஞ்ச அளவுக்கு அவனை மேல தூக்கிட்டு வந்துட்டான். இன்னும் கொஞ்சம் தூரம் போனா வேலை முடிஞ்சு. கீழே சுத்தமா ஒண்ணுமே தெரியல, கம்ப்ளீட்டா இருட்டா இருக்குது. ஆனா மேல பாதை தெரிஞ்சிருச்சு. இதே மாதிரி போடாக்கண்ணா எப்படியும் மேல போய் சேர்ந்துடலான்னு சொல்லி வாய மூடல. அப்படியே ஏறிட்டு இருந்தவன் திடீர்னு டயர்ட் ஆகி அப்படியே ஸ்லோ ஆயிருவான். அது மட்டும் இல்லாம அதுக்கு மேல அவனால ஏற முடியல. என்னடா ஏறா ஏறுன்னு சொன்னா எனக்கு பசிக்கல, சத்தியமா பசிக்கலாமா, வயிற்றுக்குள்ள கடமுடன்னு சவுண்ட் கேட்கும். அதுலயே தெரியுது கொலை பசியில இருக்கான்னு. அவ்வளவுதான், கையையும் விட்டுருவான். மேல இருந்து கத்திட்டே கீழே விழுவாங்க. அப்படியே கட் பண்ணி ஆர் பில்டிங்ல இருக்க அந்த சீசர் மண்டையனை காட்டுறாங்க. அவன் மோனட் ஜோரோ சண்டையை பார்த்துட்டு, ஆமா மோனட் என்ன பண்ணிட்டு இருக்கா, சில்ட்ரன்ஸ் எல்லாம் அங்க தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க, அம்மா அவங்களோட சண்டை போட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. சரி பரவாயில்ல, நமக்கு தான் எப்போ குழந்தைங்க தேவைப்பட்டாலும் கிட்னாப் பண்ணி ரீஸ்டாக் பண்ணிக்கலாமே, அதனால எந்த பஞ்சாயத்தும் இல்லாம. மொத்தத்துல அவன் குழந்தைகளா பார்க்கல, ஒரு குனியா பிக்காதான் பாக்குறான். பண்ணி பாய. ஆக்சுவலா இப்ப அந்த மண்டையனுக்கு தேவை இந்த ஷினோகுனியோட பவரை உலகம் ஃபுல்லா காட்டணும். கூடவே அந்த ஸ்டார் ஹெட்ஸ் எல்லாத்தையுமே கொல்லணும். அது மட்டும் நடந்தாலே போதும். அதுவும் தானா நடக்கும் போல. ஏன்னா பில்டிங் டேமேஜ் ஆகி அது பாட்டு கேஸ் உள்ள போயிட்டு இருக்குது. டெஃபினட்டா இதுல ஏகப்பட்ட பேர் சிக்கி சின்னாபின்னமாக போறாங்க. இதுல அவன் வேற எக்ஸ்ட்ரா பிளான் பண்ணி வச்சிருக்கான்ல. இப்ப பில்டிங் பி ஃபுல்லா கேஸ் பரவன உடனே இவங்க எல்லாத்துக்குமே அந்த ஆர் பில்டிங்க்கு போறதை தவிர வேற வழியே இல்ல. ஏன்னா அந்த கேட்டை மட்டும் தான் ஓபன் பண்ணி வச்சிருக்கான். அப்படி எல்லாத்தையுமே நான் ஒரே இடத்துல வச்சு லாக் பண்ணி கேஸை வச்சு கொல்ல போறேன். சூப்பர்னு சொல்லி விழுந்து அம்மாட்டுக்கு சிரிச்சுட்டு இருப்பான் முட்டாப்பாய. இங்க இவனு ரெண்டு பேரும் இல்லன்ட்டே போவானுங்க. என்னன்னா அந்த சாமுராயோட பையனும் இல்ல, உசோப்பு தேடி வந்த ஹேண்ட்காஃபும் இல்ல. இதுல கேஸ் வேற பின்னாடி பிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்குது. டோர் எல்லாம் சாத்தி இருக்குதுன்னு நம்பிக்கையில தான் வந்தானுங்க. ஆனா கடைசியில கேஸ் உள்ளுக்குள்ளேயே வந்துருச்சு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது, இந்த பில்டிங்குமே சேஃப் இல்லன்னு. இதுக்கப்புறம் இவங்களுக்கு டைமே இல்ல. சட்டு புட்டுன்னு பிரிஞ்சு போய் தேடினாதான் சி பிரிசம் ஸ்டோன் வச்சு செஞ்ச அந்த ஹேண்ட்காஃபை கண்டுபிடிக்க முடியும். அதை விட்டா வேற வழி இல்லன்னு சாமுராயும் ப்ரூக்கும் தனியா போகணுமாமா, உசோப்பு தனியா போய் தேடுவானாமா. ரெண்டு பேரும் கண்டுபிடிச்சிட்டு ஆர் பில்டிங்க்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு திசையில ஓடுவாங்க. இங்க ஜோரோவை போட்டு அந்த மோனட் கண்டமே நீ அட்டாக் பண்ணுவான். ஆனா அவன் அட்டாக் பண்ணாம டிஃபெண்ட் மட்டும் தான் பண்ணுவான். ஏன்டா கண்ணா, ஏன் நீ அட்டாக் பண்ண மாட்டேங்கிற? உண்மையை சொல்லணும்னா என்னால கண்டிப்பா உன்னை அட்டாக் பண்ணி ஜெயிக்கவே முடியாது. மேபி கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணா பண்ண கூட வாய்ப்பு இருக்குதுங்கிற மாதிரி சொல்லுவான். அந்த டைமுங்கும் போது G5 சோல்ஜர்ஸ் பிஸ்கட் ரூம்குள்ள என்டர் ஆயிடுவானுங்க. அவனுக்கு எப்படியாச்சும் அந்த குழந்தைகளை கண்டுபிடிச்சு காப்பாத்தணும். ஆனா என்னடா உள்ளுக்குள்ள ஒரே சில்லுன்னு இருக்குன்னு கத்திட்டு வருவானுங்க. நேவி ஆளுங்க வந்துட்டானுங்களா, அவங்களோட தொல்லையாச்சேன்னு ஜோரோ யோசிச்சுட்டு இருப்பான். அப்ப அந்த கூட்டமே கத்திட்டு வரும். இங்க மோனட்டுக்கு செம்ம காண்டாவும். ஆமா, வரவன் போறவன்லாம் அந்த குழந்தைகளை காப்பாத்தணும்னு இவங்க கிட்ட இருந்து எடுத்துட்டு போக தானே ட்ரை பண்றானுங்க. ஒய்யாலையெல்லாம் அதுக்கு நான் விட மாட்டேன்டாம்பா. அந்த டைம் தான் செம ஃபன்னு. ஏன்னா சஞ்சய் தான் மொத்த டீமையும் லீட் பண்ணி கொண்டு வர்றான். வாங்கடா இன்னைக்கு ஒரு கை பாத்துடலான்னு கத்திட்டே வருவான். ஜோரோ பார்த்துட்டு என்ன இவன் கூப்பிட்டு வர்றான், என்னடா நடக்குதுங்கன்னு புலம்புவான். வரவனுங்க எல்லாம் பார்த்துட்டு என்ன ஒரு குழந்தைகளையும் காணும், அந்த பைரட் ஹண்டர் ஜோரோ மட்டும் இருக்கான், என்னாச்சுன்னு சுத்தி முத்தி தேடிட்டே வருவாங்க. சஞ்சய்க்கு ஜோரோ இருக்கான்னு தெரிஞ்ச உடனே செம காண்டாவும். போறப்போ சும்மாவும் போக மாட்டான். அவளையே கட்டிக்கிட்டு ஆளு நாங்கெல்லாம் இங்க இருந்து கிளம்புறோம்னு சொல்லி கத்திக்கிட்டே ஓடுவானா. கூட இருக்கவனுங்களும் சஞ்சய் என்ன பண்றானோ அதையே ஜோரோவை பார்த்து பண்ணுவானுங்க. அவனுக்கு பத்திக்கிட்டு எரியும். எப்படி வாய் எழுத்து காட்டுறானுங்க பாத்தீங்களா. ஜோரோ வந்துகிட்டு ஐயோ இவன் அட்டு வழியும் தாங்க முடியல, அடே ரோபினும் நமியும் அந்த வழியா தான் போனாங்க அப்படி போன்னு ரூட்டை காமிப்பான். நல்ல இன்ஃபர்மேஷன் முட்டாப்பையில, நான் போய் அவங்கள பாத்துக்கிறேன்னு எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு அடிச்சு புரண்டு ஓடுவான். அந்த டைமுங்கும் போது ஜோரோக்கு பின்னாடி நின்றுட்டு இருந்த மோனட்டை பாத்துருவான். அவ்வளவுதான், கியூட்டா இருக்கான்னு சொல்லி மூக்குல ரத்தம் வர திருச்சி அடிச்சு போய் விழுவான். அவன் மட்டும் சொன்னா பரவாயில்லையே, அவன் கூட சேர்ந்துக்கிட்டு மொத்த G5 சோல்ஜர்ஸுமே கத்திட்டு கிடப்பானுங்க. அட கேடுகிட்ட கபோதிகளா, என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குது, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, சட்டுன்னு போய் அவங்களை காப்பாத்துற வழிய பாருங்கடாமா. அப்பதான் உன்னை நோட் பண்ணுவாங்க, அவன் மனுஷியே இல்ல, பறவை மாதிரி இருக்கிற ஒரு ஹியூமன் சொல்லிட்டு அப்படியே கொலவெறியோட லுக்கு விடுவானுங்க. ஏதோ பெருசா பண்ண போறானுன்னு பார்த்தா என்னதான் இருந்தாலும் நீ ரொம்ப ரொம்ப கியூட்டா இருக்க சூப்பர்னு சொல்லி மொத்த கூட்டமும் அவளை புகழ்ந்து தள்ளுவாங்க. கொலவெறியோட இருந்த அவளே வெக்கப்பட ஆரம்பிச்சிருவா. இடையில ஜோரோ புந்து என்ன என்ஜாய் பண்ணிட்டு இருக்கியா, நீ என்ன வேலைக்காண்டி வந்த, என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி அவளை புடிச்சு திட்டிட்டு இருப்பான். அப்ப அங்க இருக்கவங்க எல்லாம் சுத்தி முத்தி பார்த்துட்டு ஆமா என்னப்பா இந்த இடமே ஸ்னோவா இருக்குதுன்னு கேட்பானுங்க. அவ எல்லாமே என்னாலதான் சொல்லி இன்னுமே அந்த இடத்துல ஸ்னோவை பயங்கரமா அதிகம் பண்ணுவா. அதுக்கப்புறம் தெளிவா சொல்லிடுவா, நீங்க யாரா இருந்தாலும் சரி எவனா இருந்தாலும் சரி எனக்கு அதை பத்தி சுத்தமா கவலையே இல்லை. நீங்க என்னதான் தலையில நின்னாலும் அந்த குழந்தைகளை நீங்க காப்பாத்தி கூப்பிட்டு போக நான் விடவே மாட்டேன். என் கையால தாண்டா அவங்க எல்லாத்துக்குமே சாவுன்னு சொல்லி தப்புன்னு பெரிய சைஸ்ல மாறி ஷார்ப்பான பல்ல வச்சு ஒரு கவுவா அவ யாரோட ஷோல்டரை கடிச்சாலும் அவனுக்கு அந்த ஷோல்டரே இல்ல, அப்படியே உறைஞ்சு போய் உடஞ்சு விழுந்துருச்சு. இப்படியே அடுத்தடுத்து ஒவ்வொருத்தரையும் அட்டாக் பண்ணிட்டு இருப்பான். அவனுக்கு என்ன பார்த்துட்டு சும்மாவா இருப்பானுங்க, கண்டமே சுட ஆரம்பிச்சிருவானுங்க. பட் அவ தான் ஸ்னோவாச்சு, அவளுக்கு தான் ஒண்ணு ஆகாதே. ஒய்யால என்னையாடா அட்டாக் பண்றீங்கன்னு சொல்லி
வளைச்சு வளைச்சு பொழந்துகிட்டு இருப்பான். இதெல்லாம் தேவையா? பேசாம அவனுக்கு பாட்டுக்கு போயிருந்தானுங்கன்னா ஜோரோ அவ கூட சண்டை போட்டுட்டு இருந்திருப்பான். அதை விட்டுட்டு கியூட்டா இருக்கேன் அப்படி இருக்க இப்படி இருக்கேன்னு சொல்லி அவளை புகழ்ந்து தள்ளி சும்மா இருந்த அவளை சொரிஞ்சு விட்டு இப்ப நல்லா அடி வாங்கிட்டு இருக்கானுங்க. அப்போங்கும்போது ஒருத்தனை லாக் பண்ணி கர்ண கொடூரமா கடிச்சு கவ வருவா. அப்பதான் டஷிகியோட என்ட்ரி. வந்த வேகத்துல ஒரே வெட்டு, அவளுக்கு வெட்டு ரத்தம் வரும். ஏன்னா டஷிகியால ஹாக்கி பவரை யூஸ் பண்ண முடியும். ஒரு ஸ்வாட்ஸ்மேனுக்கு ஹாக்கி பவர் இருக்கான்னு சொல்லி அவ பயங்கரமா ஷாக் ஆயிருவா. அவங்க கேப்டன் அவங்களை காப்பாத்த வந்துட்டா, அவளை வெட்டிட்டான்னு தெரிஞ்ச உடனே எல்லாம் ஜாலியா கத்த ஆரம்பிச்சிருவானுங்க. அதுக்கப்புறம் ஜோரோ கிட்ட மேட்டர் சொல்லுவா. இந்த மாதிரி அந்த கேஸ் எல்லாமே திரும்பி வந்துட்டு இருக்குதாமா, அது வராம இருக்கிறதுக்காக இந்த ரூமை சீல் பண்ணி வச்சிட்டாங்க. ஆனா கன்ஃபார்மா கேஸ் அதை தாண்டி வராதுன்னு சொல்லவே முடியாது. மேபி லீக் ஆகி வரலாம், அப்படி வந்தாலுமே அவ்வளவு வேகமா வராது. அதுக்குள்ள இவங்க எப்படியாச்சும் அந்த குழந்தைகளை கண்டுபிடிச்சு சட்டு புட்டுன்னு எஸ்கேப் ஆனோம். ஆனா டைம் அவங்களுக்கு அந்த அளவுக்கு இல்ல. அவங்க எல்லாத்தாலையும் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி அந்த குழந்தைகளை காப்பாத்துங்கம்பா. அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டா, இங்க இருந்து இவ கூட சண்டை போட போறேன்பா. அதான் அந்த மோனட் கிட்ட. இப்ப 2 ஸ்வாட்ஸ்மேன் ஆயிட்டாங்க. கண்டிப்பா மோனட்டால ஒண்ணும் பண்ண முடியாது. ஜோரோ, ஆமா நீயாமா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு அவகிட்ட கேட்டா, எனக்கு தெரிஞ்சு உனக்கு என்னோட ஹெல்ப் தேவை, அதான் உனக்காண்டி இங்க இருக்கேன்பா. எது எனக்கு ஹெல்ப் ஆனு சொல்லிட்டு அவனுக்கு செம்ம காண்டாகும். அவ்வளவுதான்.